ஜெயம் ரவியும் அவரது மனைவி ஆர்த்தியும் விவாகரத்து செய்ய உள்ளதாக சில மாதங்களுக்கு முன்னரே தகவல் வெளியானது. இந்த நிலையில் தன் மனைவியை பிரிவதாக ஜெயம் ரவி அதிகாரப்பூர்வமாக நேற்று அறிவித்தார். இவரின் இந்த அறிவிப்பு திரைப்பிரபலங்கள் மட்டுமில்லாமல் அவரின் ரசிகர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நடிகர் ஜெயம் ரவி 2009ஆம் ஆண்டு ஆர்த்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிகளுக்கு 2 மகன்கள் இருக்கும் நிலையில் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக தற்போது பிரிந்துள்ளனர். இது குறித்து அறிக்கை வெளியிட்ட ஜெயம் ரவி, நீண்டகால யோசனை மற்றும் பல பரிசீலனைக்கு பிறகு மிகவும் நெஞ்சம் கசந்த இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். இவர்களின் பிரிவு சோசியல் மீடியாவில் பேசுபொருளானதை தொடர்ந்து பலரும் பல காரணத்தை கூறி வருகின்றனர். அந்த வகையில் தமிழா பாண்டியன் இவர்களின் இந்த முடிவு குறித்து பேசியுள்ளார். அதில் ஜெயம் ரவி, ஆர்த்தி காதலித்துதான் திருமணம் செய்து கொண்டார்கள். இவர்களின் திருமணம் வெகு விமர்சையாக அனைவரும் பாராட்டும் வகையில்தான் நடந்தது. தற்போது இவர்களின் இந்த முடிவு கவலை அளிக்கிறது. தனுஷ், ஐஸ்வர்யா, ஜெயம் ரவி, ஆர்த்தி என சினிமாவில் அடுத்தடுத்து விவாகரத்துகள் நடந்து வருகிறது. இதற்கு காரணம் இவர்களிடம் மேட்டுக்குடி பழக்கம் இருக்கிறது. இவர்களிடம் பணம் கொட்டி கிடப்பதால் பொழுதுபோக்கி நைட் பார்ட்டியில் கலந்து கொள்வதாகிவிட்டது. ஆர்த்தியின் அம்மா பெரிய தயாரிப்பாளர், அவர்களிடம் செல்வம் கொட்டி கிடக்கிறது. அதேபோல் ஜெயம் ரவியும் ஒரு சினிமா பிரபலத்தின் மகன்தான். அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவியும் நைட் பார்ட்டிக்கு செல்கிறார், ஆர்த்தியும் நைட் பார்ட்டிக்கு செல்கிறார். இதுதான் தனுஷ், ஐஸ்வர்யா வீட்டிலும் நடந்த பிரச்சனை. சாதாரண வீட்டு பெண்கள் பொழுது போகவில்லை என்றால் ஷாப்பிங், சினிமா, கோவில் செல்வார்கள். ஆனால் சினிமா பிரபலங்கள் 5 நட்சத்திர ஹோட்டல், ஈசிஆரில் பண்ணை வீட்டில் நண்பர்கள், தோழிகளுடன் இரவு முழுவதும் ஆட்டம் போடுவார்கள். இதனால் வீட்டில் இருக்கும் குழந்தைகளை கவனித்துக் கொள்ள முடியாமல் போகும். இதைத் தொடர்ந்து நடக்கும் சண்டையால் ஈகோ அதிகமாகி கடைசியில் விரிசல் அதிகமாகிவிடும். இதுதான் ஜெயம் ரவி, ஆர்த்தி விஷயத்தில் நடந்திருக்கு. ஜெயம் ரவியின் கட்டுப்பாட்டில் ஆர்த்தி இல்லை. பணம் இருக்கும் வீட்டில் இந்த பிரச்சனை தான். என் சுதந்திரத்தில் நீ தலையிடாதே, உன் சுதந்திரத்தில் நான் தலையிட மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார்கள். இவர்கள் மூலமாக பிறந்த அந்த குழந்தைகளின் நிலைமை என்ன, குழந்தையின் எதிர்காலம் என்ன, இதை பற்றி 2 பேருக்குமே கவலை இல்லை. உண்மையில் ஆர்த்தியும் ஜெயம் ரவியும் தான் குழந்தைகளின் எதிர்காலத்தை நினைத்திருந்தால் பிரிந்து இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு தங்களின் சந்தோஷம்தான் முக்கியமாக உள்ளது என்று தமிழா பாண்டியன் அந்த பேட்டியில் பேசியுள்ளார். இவரின் இந்த பேட்டியை பார்த்த இணையவாசிகள் யாரும் குழந்தையை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் என்றும் வாய்க்கு வந்தபடி பேசாதீர்கள் என்று கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள்.